வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வார ராசி பலன் 22 ஜூன்லேருந்து 28 ஜூன் வரைக்கும் இடைப்பட்ட ஒரு வாரத்திற்கு கிரக சஞ்சாரங்கள் யாருக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். இதில் முதலாவதாக மேசராசி. இந்த மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியில் இந்த வாரம் உதயமாகி சுக்கிரனும் அங்கே இருக்கின்ற காரணத்தால் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா லௌகீகமாக ஜாலியாக சந்தோஷமாக அப்படியே ஊர் சுற்றிட்டு வரலாம். ஹாப்பி மூட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரொம்ப திளைத்து போயிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் நிறைய பக்கத்தில் இருக்கும். சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைகின்ற போது கடன்பட்டாவது கலகலப்பாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், விருந்துக்கு போகணும், கொண்டாடணும், விருந்து வைக்கணும், கல்யாணத்துக்கு போகணும், பயணங்கள் பண்ணணும், பஸ்ஸில் டிக்கெட் போடு, ட்ரெயினில் டிக்கெட் போடு, ஃப்ளைட்டில் டிக்கெட் போடு, இப்படிங்கிற மாதிரியான பயண மூமெண்ட்டு, பயண அனுபவங்கள், பயண சந்தோஷங்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இது உடல் ரீதியாக மன ரீதியாக சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறாங்க. 5ஆம் பாவாதிபதியும் 9ஆம் பாவாதிபதியும் இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்கின்றதுனால நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய முன்னேற்றம், சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு திட்டங்கள் போடுறது, இருக்கிற பணம் 10 ரூபாயாக இருந்தாலும் அது எப்படி ஒழுங்காக முதலீடுகள் பண்ணலான்னு யோசிக்கிறது, 4 பேர்கிட்ட கலந்து பேசி தங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி, இருப்புக்கு தகுந்த மாதிரி முதலீடுகளை பார்த்து போகிறதான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வரும். பெண்கள் கட்டாயமாக 1/2 பவுன், 1 பவுன், 1/4 பவுன் தங்கம் வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடியது இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எது வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள். இறைவனை நன்றாக வேண்டிக் கொண்டு உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். உங்களுடைய இளைய சகோதரம் அல்லது உடன்பிறப்புகள், உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, இல்லை வேலை பார்க்குற இடத்துல உங்களோட வயதில் குறைவானவங்க, நண்பர்களில் வயதுகளில் குறைந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதில் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் புதன் அமர்கிற காரணத்தினால இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு உத்வேகம், முயற்சி, முன்னேற்றத்துக்குண்டான பாதைகள், தடைகள் உடைத்தெறியப்படுகின்ற வாய்ப்புகள், நீங்கள் எதை எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்ற நிலைகளில் ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பை எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளை பெற்று வளர்த்து வருகின்ற தாய்மார்களுக்கு கொண்டாட்டங்கள் உருவாகும். நிறைய பேர் ஊர் சுற்றி பார்க்க போகிறது, சொந்த ஊர்களுக்கு போகிறது, குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட ஒரு சில பேர்களுக்கு வரும். இதில் 12ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது இரவு பயணங்களில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்கள் சென்றால் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ எடுத்துகிட்டு போங்க. இதில் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது வயதானவர்களின் மூலமாக கண்டிப்பாக அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டுவார். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் நீங்கள் இந்த வாரத்தில் மிகையாக சூப்பராக நல்லா பயன்படுத்தி கொள்ள முடியும். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு உங்களுடைய 3ஆம் பாவாதிபதி மனதுகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் 12இல் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்னன்னா அயன சயன புகழ் போக பாக்கியத்து மேலே அதிக நாட்டங்கள் போகும். பொதுவாகவே இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கொண்டாட்டங்களும் குதூகூலங்களும் இருக்கிறது மாதிரி தெரியும். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம், ஒரு விருந்தினருக்கு கொண்டாட்டம், போனேன் வந்தேன் இப்படிங்கிற நிறைய ஒரு சந்தோஷ நிலைகளை கடந்து போகின்ற வாரமாக தெரியும். அதிலும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அசம்பந்தமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். நிறைய பேர் லீவ் போட்டுவிட்டு தூங்குறவங்களை கூட இந்த வாரத்தில் பார்க்கலாம். இதில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். 4ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும் இணைகின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். யார்கிட்ட என்ன பேசுகிறோம், எங்கே நிற்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கணுங்கிறது கட்டாயம். சூரியனும் குருவும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார சிக்கல்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். உறுதியாக கண்டிப்பாக தொழில் ரீதியாக பற்றாக்குறை, கடன் வாங்கின இன்னும் போதலை, இப்படியெல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பொருளாதார அபிவிருத்திகள், செய்கின்ற தொழில்களிலே லாபங்கள், ஒரு மன திருப்திகரமாக வீட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குதூகூல சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கிறத பார்க்கலாம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இணைகின்ற காரணத்தால் பெற்ற தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் வயது முதிர்ந்த தாய்மார்கள், பாட்டிமார்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
மூச்சு வாங்கிறது, மூச்சு சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில செலவுகள் வரும். கிரைண்டர் மாற்றினேன், மிக்ஸி மாற்றினேன், ஃப்ரிட்ஜு மாற்றினேன், ஏசி போயிடுச்சு, டிவி போயிடுச்சு இப்படிங்கிற மாதிரியாக வீட்டுக்கு தேவைப்படுகின்ற அந்த மாதிரி வீட்டு செலவினங்கள் வரும். சில பேர் வீடு கட்டுறதுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டங்கள் போடுவீங்க, பிளான் போடுவீங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இந்த ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது எப்படியாவது காரியமாற்றிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய முனைப்போடு செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறலாம். அது நீங்கள் வேலைக்கு போகிறவங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அல்லது சொந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க, எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் செய்தே தீர வேண்டும் என்று ஒரு முனைப்போடு செயல்படுகின்ற போது கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசிகளும் அநேகமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் பயணங்கள் நிறைய வரும். தொழில் பயணங்கள், வேலை பார்க்கறதுனால பயணங்கள், வேலையை முன்னிட்டு பயணங்கள் இப்படியெல்லாம் நிறைய வரும். எல்லாவற்றிலுமே ஓரளவுக்கு நல்லதுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தேய்பிரையில் உங்கள் ராசி, அதாவது 11ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் பாவாதிபதி தேய்பிரை சந்திரனாகி லாபாதிபதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் யோகாதிபதியின் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக கடன் பட்டாவது காரியம் நடக்கும். கை நிறைய பொருள் புழக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஏதோ புதிய வரவுகள் வந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வியாழன் காம்பினேஷனை பொறுத்தளவு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பேரானந்தம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில குடும்பங்களில் கல்யாண பேச்சு பேசுறது நிறைவடைவது, இப்படிப்பட்ட ஒரு நீண்டகால தேவைகளெல்லாம் ஒரு நீண்டகால தேவைகளெல்லாம் அல்லது பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இதில் குரு பகவான் ராசியில் இருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். சில குடும்பங்களிலே கணவன் மனைவி தொழில் முறைக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு போகிறது, வெளியில் போய் ஒரு 6 நாள் 10 நாள் 20 நாள் தங்கிட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் பிரிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையிடமிருந்து வரவேண்டிய சொத்துக்களை வரவு வைப்பது, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்க விவகாரத்தை தீர்த்துக்கிட்டு கைப்பற்றி கொள்வது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளை இந்த வாரத்தில் மிதுனத்தில் பிறந்தவர்கள் அநேகமாக பார்த்து கொள்ள முடியும். சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய, இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு தகுந்தபடி ஒரு அபரிமிதமான லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்றேறக்குறைய நீதி, நேர்மை, நியாயம் இப்படியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு போக வேண்டிய கட்டாயமான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, மறந்துட வேண்டாம். நீங்கள் சாப்பிட்றது, தூங்கிறது, உடம்பை கவனிக்கிறது இதுலேயும் கூட இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கோங்க. உடம்பு மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. ஏனென்றால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 12ஐ பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக தூக்கத்தை கெடுத்துக்கிறதோ, லேட்டாக சாப்பிட்றதோ, இதன் மூலமாக வரக்கூடிய வியாதிகள் இவைகளெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பது என்பது முயற்சிகள் கைகூடும். 3-6-11 செவ்வாயும் சனியும் இருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேர். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் முயற்சி வெற்றிகளிக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு உழைக்கின்ற களம் கண்டிப்பாக நன்றாக கிடைக்கும். கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பாதகாதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உங்களோட ராசிநாதன் கொஞ்சம் எண்ண ஓட்டங்களில் கவனம் வேண்டும். ஆசைகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். பேராசைப்படுவது என்பது கூடாது என்பதை நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். திட்டமிடுதலிலே மிக கவனம் இருக்கணும். யாரை நம்பியாவது பின்னாடி போகிறது, ஏமாந்து போகிறது இப்படிங்கிறதுக்கு மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. நீங்கள் சரியாக இருந்துக்கோங்க. இல்லை இன்னும் சொல்ல போகனா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தால் தொழில் ரீதியாக இடமாற்றம் நகர்கின்ற வாய்ப்புகள், புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய, புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய, புதிய மக்களை சந்திக்கக்கூடிய, புதிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுகின்ற வாய்ப்புகள், இது போன்ற தன்மைகளும் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிறதுங்கிறது வேற, ஏற்கனவே வருவதை வருகிற போக்கில் செய்கிறதுங்கிறது வேற. ஆசைகளை குறைத்து கொண்டு நியாயமான உழைப்பை கொட்டி உங்களுடைய பணிகளை தொடருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதில் 12ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் செய்வாங்க.
வீட்டை வாங்கி குடியிருக்கிறவங்க இருக்காங்க. வாடகை வீடாக இருந்தாலும் கூட சரியில்லை சார், நாங்கள் வீட்டை மாற்ற போகிறோம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வாழுகின்ற வாய்ப்புகள், அந்த படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட வெளிநாட்டில் போய் சௌரியமாக சந்தோஷமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் பாவாதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் புத்திசாலித்தனம், அயராத உழைப்பு, இளமையை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு உங்களை அடுத்தவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பான ஒரு மனிதனாக திகழக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாய் கேது இருவரும் 2ஆம் இடத்தில் இருப்பது கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. வாய்பேசி சம்பாதிக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் சற்று உஷாராக இருக்கணும். என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறத கவனித்து செயல்பட வேண்டியது கட்டாயம். இதில் 9ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது சில நேரங்களில் பெற்றோர்களில், குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலைகளிலே கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய மனதுக்காரகன் இப்பொழுது 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கலாமா, என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் என்ன, உற்சாகமாக எப்படி நம்ம சேர்த்து வச்சதை பொருளாக்கணும், தங்கம் வாங்கலாமா, முதலீடு பண்ணலாமா, சிட்டில் போடலாமா, இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளுக்கு தகுந்த இடங்களில் அமர்ந்து பேசுகிற வாய்ப்புகள், கன்சல்டேஷன் இதெல்லாம் நடக்கும். அதே போல் உங்களுடைய தொழில் ரீதியாக கூட புதுமை படைப்பதற்காக புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய, புதிய மக்களை சந்திக்கக்கூடிய, ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு ஆள் சேர்க்கிறது, பெரிய பதவிகளுக்கான ஆட்கள் எடுக்கிறது, பொறுப்புகளை ஒப்படைக்கிறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்த தொழிலை பார்த்து நகருவது, இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம். இந்த சிம்மத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இணைந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. அப்போ இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக பணபலம் என்று சொல்லக்கூடிய, ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவாதிபதி, 4ஆம் பாவாதிபதி, நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளின் மூலமாக பெருமையும் கௌரவமும் சுகமும் ஒரு பக்கம், அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கை நிறைய காசு வருது, நினச்சது நடக்குதுங்கிற சந்தோஷங்கள் ஒரு பக்கம். நிச்சயம் உங்களை நீங்களே ஒரு பரிணாம வளர்ச்சி செய்து கொண்டது போல ஒரு விதமான முன்னேற்றமான மன ஓட்டத்திற்கு தயாராவது, இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். வல்லவராம் கேதுவுடன் செய்கூடி வருந்திய லக்னத்தை பார்த்தால் கேது நல்லவனாம்னு பேர். அந்த திசைகளில் ஜாதகர் மன்னவர்க்கெல்லாம் மன்னவனாம்னு பேர். அப்போ அந்த அடிப்படையில் இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 12ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார். 2க்கும் 11க்கும் அதிபதி 11 உட்கார்ந்ததுனால லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது செலவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அல்லது முதலீடுகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் என்பதும் இந்த வாரத்திற்கு பொருத்தம். சூரியனும் வியாழனும் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய ராசிநாதனும் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழனும் இணைந்து 11ஆம் இடத்தில் இருப்பது வறுமை பஞ்சம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இல்லாமல் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், பொருளாதார அபிவிருத்திகளிலே முன்னேற்றங்கள் ஏற்படும். உறுதியாக இந்த வாரத்திலே ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற சூழ்நிலைகள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த கொஞ்சம் ஜாலியாக செலவு பண்ணுறது, ஊர் சுற்றி பார்க்குறது, வெளிநாட்டுக்கு போகிறது, டூர் போகிறது, இந்த அதாவது 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபாதிபதி. அவர் 8இல் அமர்கின்ற போது மேசமாக இருக்கின்ற காரணத்தால் ஏதாவது புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்குண்டான அந்த மகத்துவங்கள் எல்லாம், மகிமைகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இதேபோல் கன்னியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும். அயன சயன புகழ் போகபாக்கியம் என்று சொல்லக்கூடிய நல்லா சாப்பிட்றது, தூங்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, சுகபோக அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வித்தியாசமான வாழ்க்கை தத்துவங்கள் உங்களுக்கு இப்பொழுது தெரிய வரும். இதில் 10ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 10ஆம் இடத்தில் சூரியனும் வியாழனும் இருப்பது என்பது நிறைய பேர்களுக்கு உத்தியோகத்திலும் முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும். அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபெற்ற ப்ரொமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் நீங்கி ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமர்ந்து வேலை பார்க்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சூரியனும் வியாழனும் 10இல் இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்ப்பது என்பது வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு.
சொந்த வீடு கட்டணுமா, சொந்தமாக கார் வாங்கணுமா, வாகனத்தை வாங்கி பராமரிக்கிறது, வீட்டை வாங்கி பராமரிக்கிறது, வீட்டுக்குள்ள செலவுகள் பண்ணுறது, புது வீடு கட்ட முயற்சிக்கிறது, புது வீட்டுக்கு பிளான் போடுறது, மனை வாங்குவது, இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகள் எல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். 6ஆம் இடத்தில் ராகு, 12இல் கேது இருப்பது என்பது எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் ஒன்றும் உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காது. துலாம் ராசி நேயர்களே, இந்த துளாராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வார பலன்களில் பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 10ஆம் பாவாதிபதியும் இருவரும் இணைந்து 7ஆம் இடத்திலிருந்து வாரத்தின் ஆரம்பம் என்பது சுக்கிரனும் சந்திரனும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புதுசாக ட்ரெஸ் வாங்கிறது, புதுசாக நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிறது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அலங்காரங்களில் முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டை மாற்றின, பெட்ஷீட்டை மாற்றினங்கிற மாதிரியான செலவுகள், இப்படி உங்களை சுற்றி ஒரு அனுபவமான அழகான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற அலங்காரங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே நீங்கள் செலவுகள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில துளாராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளின் காதல் என்று சொல்லக்கூடியது கூட இந்த காலகட்டத்தில் துளிர்விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஏற்கனவே நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில் இருந்திருந்தால் அதில் ஒரு முன்னேற்றம், மகிழ்ச்சி, ஒரு விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுவோம். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இறைவனுடைய அனுகூலத்தோடு கூடிய நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது வரவுகளுக்கு குறைபாடுகள் இருக்காது, நோயற்ற வாழ்க்கை இருக்கும். மொத்தத்தில் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை பயணம் என்பது உங்களுக்கு கண்கூடாக உண்டு. அதேபோல் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்ட வழக்கு துன்பங்கள், ஏற்கனவே வழக்காடி கொண்டிருந்தவர்கள், சட்ட சிக்கல்களில் போராடி கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் இவைகளெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். 5ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தால் பெண் பிள்ளைகளை பெற்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கான செலவினங்கள் கூடும். ஊரை விட்டு போய் படிக்க போவாங்க, இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவீங்க, இல்லை வீட்டுக்குள்ளே பேரம்பேத்தி பறந்துருப்பாங்க, அதுக்கான செலவுகள் வரும். இப்படி மொத்தத்தில் இளம் பிள்ளைகளை சுமந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள், கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண்களை சார்ந்து குடும்பத்திலே செலவுகள் வருகின்ற வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் புதிய விதமான ஒரு வியாபார நோக்கங்கள், புதிய வியாபாரத்தை துவங்குவது, பார்ட்னர்ஷிப்போடு ஒரு காரியம் பண்ண போகிறது, புதுசாக ஒப்பந்தம் போடுறது, ஏதாவது டாக்குமெண்டேஷன் ரைட் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவானாக இருக்கக்கூடிய யோகாதிபதி சூரியனோடு சம்பந்தப்பட்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக தடைபட்டு போன பொருளாதாரம், பற்றாக்குறை என்று சொல்லியே புலம்பிக் கொண்டு சென்று கொண்டிருந்த வாழ்க்கை, இவைகளெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏதோ பரவாயில்லை, நினச்சது நடக்குது, போதுமான அளவுக்கு வருமானம் வருது, இப்படியே இருந்துட்டால் கூட பரவாயில்லை தான் இப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு சில முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஏதாவது புதிய வாகனம், புதிய வாகனத்தை வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டூரிங் போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இருந்த தகராறுகளோ இடைவெளியோ இதெல்லாம் குறைந்து இப்பொழுது ஒரு ஒப்பற்றதொரு வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். 9ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். சில குடும்பங்களில் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் வரும். ஏதாவது ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் உங்கள் பரம்பரையில் இருந்தால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தகப்பனாரை கூட்டிகிட்டு போய் ஒரு செக் பண்ணிக்கிறது கூட நல்லது தான். இதில் செவ்வாயின் பார்வையிலேயே உங்களோட ராசி இருக்கின்ற காரணத்தால் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கப்படுகின்ற செவ்வாய் கேது கண்டிப்பாக நிறைய லாபங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் இருப்பதை பார்க்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கடகடவென்று கைகூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிறது, இல்லை புதுசாக இன்டர்வியூக்கு போன சார் ஒன்றும் பதில் வரலன்னு காத்துட்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு நல்ல தகவல் ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தினால சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வண்டி வாகனம் ஓட்டுகிற போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். இந்த டூ வீலரு,
இந்த மாதிரி சின்ன வண்டிகளை ஓட்டிகிட்டு போகிற பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. பிரேக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வண்டியை நல்லா வச்சுக்கோங்க. சிக்னல் எல்லாம் மதித்து கடைப்பிடிச்சு நடந்துக்கோங்க. விருட்டின வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக போங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். இதில் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் தாய்க்கும் மகளுக்கும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகும். படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் டீச்சர் கூட கொஞ்சம் முட்டி மோதுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் வருவதை பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த 10ல் செவ்வாயும் கேதுவும் இருப்பது என்பது கர்மத்தின் அடிப்படையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லுகிற நிலைகளே இந்த வாரம் நல்லாத்தான் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஒரு வாரம். மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகூலம், நினைத்ததெல்லாம் நடக்குது, இனி என்ன குறை இப்படின்னு கேட்குற அளவுக்கு வீட்டுக்குள்ளே எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனை காரியங்களும் கனகச்சிதமாக செய்து முடிக்கின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். சுக்கிரனும் சந்திரனும் இணைந்திருக்கிறதுனால 6க்கும் 8க்கும் அதிபதிகள் 5ஆம் இடத்தில் இருப்பது சில நேரங்களில் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை மையப்படுத்தி செலவினங்கள் வரும். இந்த சின்ன குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஊசி போட போனேன் இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அங்கே இங்கே அலைய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். இதெல்லாம் மிகச் சாதாரண விஷயம், கவலை கொள்ள தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு கண்டிப்பாக ஆடை அணிகளை சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பெரும் பதவிகளிலே, உயர்ந்த பதவிகளிலே வாழக்கூடிய தனுசுவில் பிறந்தவர்களுக்கு பதவிகளிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், நிலம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், இல்லை அந்த நிலத்தில் ஒரு போர் போட்டேன், இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய சொத்து பத்துக்களின் மதிப்புகளை கூட்டிக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. 9ல் செவ்வாயும் கேதுவும் பிறந்திருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத விதத்தில் பண வரவுகள், நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கிறது, இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கின்ற தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல விதமான வளர்ச்சி இருக்கும். இப்படிங்கிறதெல்லாம் கூட பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி பெருவாரியான வெற்றிகளை கொண்டாந்து கொடுக்கும். சாதாரணமாக நீங்கள் செய்த காரியங்கள் கூட மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் லாபத்தையும் பெயர் புகழையும் கொடுத்ததுங்கிற மாதிரி சிறப்பை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்ற காரணத்தால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறது 7ஆம் இடத்துல. மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, 2 பேரில் எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். கொஞ்சம் இலகுவான வாழ்க்கை பாதை கண்டிப்பாக செல்லுவதை நீங்கள் கவனிக்க முடியும். இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த வாரத்தில் இருப்பதை பார்க்கலாம். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். உறுதியாக நிறைய பயணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காதல், லௌகீகங்கள், இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க டூர் போகிறது, வெளிநாடுகளுக்கு போய் ஒரு பயணங்கள் பண்ணிட்டு வந்து அனுபவத்தோடு வீடு வந்து சேர்றது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, என்ஜாய் பண்ணுறது, நல்ல துணிமணி வாங்கி போட்டுக்கிறது, பெண்களாக இருந்தால் கொஞ்சம் நகை வாங்கி வச்சுக்கிறது, இல்லை வீடு வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், இல்லை வீட்டுக்குள்ளே அழகு பண்ண போகிறேன், இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் உங்களுடைய ஒரு வாழ்க்கை தரம் என்பது ஒரு படி அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றதுனால கண்டிப்பாக இடமாற்றங்கள் நிறைய பேர்களுக்கு வரும். இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் கார்ப்பரேட்டாக இருந்தாலும் நீங்கள் வெளியூர்களில் போய் வேலை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்குண்டான மெயில் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதில் 3ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும். யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு கை கொடுத்து ஏதோ ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வருவதற்கு இந்த வாரத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பேராசைப்படுவது, பெருசாக பேசுறது, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறது, இப்படிப்பட்ட நிலைகளுக்கு இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் போகாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய புத்தி கட்டுப்பாடோடு நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ள முடியும். சூரியனும் வியாழனும் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால விரையாதிபதியும் அட்டமாதிபதியும் 6ல் அமர்கின்ற போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியனால் வரக்கூடிய ராஜயோகம் என்னென்னா பெரும் பதவிகள், மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம் கிடைக்கும்.
குருவால் வரக்கூடிய ராஜயோகம் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, பணம், பதவி, பட்டம், புகழ், கௌரவம் கிடைக்கும். அனுபவித்து சாப்பிட்டு தூங்குகிற அந்த வாய்ப்புகள் எல்லாம் கூட நிறைய பேர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் சில பேர்களுக்கு சூடு, சொரணம், ரோசம், மானம் இப்படிங்கிற மாதிரி நிறைய ஏற்பட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்ப சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு பக்கம் உண்டு. 8ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் பெற்றிருப்பது என்பது வயதானவர்கள் வீட்டில் இருந்து அவங்க உடலில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இளம் பிள்ளைகள் 6 மாத குழந்தை, 8 மாத குழந்தைங்கிற மாதிரி குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலைகளிலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பயணங்களிலே சற்று கவனமாக இருங்க. ராத்திரி பயணத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் டபுளாக யோசிக்க வைக்கிறார். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, எங்கே போனால் நல்லாயிருக்கும் தெரியலையே, இப்படி என்று ஒரு குழப்பமான நிலைகள். எல்லாத்துலேயும் டபுள் ஆக்ஷன், டபுள் விதமான எண்ணங்கள் இப்படியெல்லாம் நிறைய இந்த வாரத்தில் உங்களை துன்புறுத்துறதை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் செவ்வாய் கேது இருவரும் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது இறைவனே உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வரம் அளிப்பதாக அர்த்தம். உறுதியாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதுமைகள் நிறைய நடக்கும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய, புதுசாக ஒரு மீட்டிங் போடுறது, புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது, இல்லை அரசாங்கத்துக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போடுறது, இல்லை நிறைய இந்த நிலபலன்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பட்டா அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி இந்த பேப்பர் ஒர்க் பண்ணுறது, இப்படிப்பட்ட அனைத்து வேலைகளும் இந்த வாரத்தில் கனகச்சிதமாக சூடு பறக்கும். நல்லபடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு பக்கத்தில் 7.5 சனி என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியது கூட 30 வயதுகளுக்கு மேற்பட்டவராக நீங்கள் இருந்தால் பயம் கொள்ள தேவையில்லை. இளம் பருவத்து பிள்ளைகளாக கும்பத்தில் பிறந்தவர்கள் இருக்கிற போது கொஞ்சம் சாப்பிடுறதுல கவனமாக இருக்கணும். ருசியாக இருக்குன்னு சும்மா அள்ளி போட்டாங்கன்னா வயிற்று கெடுத்துக்குவாங்க. இல்லாட்ட ஏதாவது சளி தொல்லைகள், காய்ச்சல், அலர்ஜி வியாதிகள், தொற்று வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக இருக்கணும். இதில் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், இந்த இசை சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்க, இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு புதுமை நடக்கும். புதிய நபர்களை சந்திப்பது, புதிய ஒப்பந்தங்கள், புதிய விதமான லாபங்களுக்கு அடிகோலுவது, இப்படிப்பட்ட தன்மைகளும் ஒரு பக்கத்தில் இருக்கும். 6ஆம் இடத்துல போய் புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். படிக்கிற பிள்ளைங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேசக்கூடாது. தேவையில்லாத தொடர்புகள், உறவுகள், ஒரு ஈஸியாக போகிறது, நெகட்டிவான பாதையை தேர்ந்தெடுக்கிறது, இப்படிங்கிறத விட்டுட்டு வீட்டுக்குள்ளே பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு போகணும். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதில் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி புதிய சப்ஜெக்ட்டு, புதுசாக பரீட்சை எழுதணும், புதுசாக ஊர்களுக்கு போகணும் திட்டம் போடுறவங்க தாராளமாக அதை துவங்கலாம். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது 2 பேரும் சேர்ந்து லக்னத்தை பார்க்குறாங்க. இது ஒரு விதமான லாபத்தை கொடுக்கக்கூடியது, யோகத்தை கொடுக்கக்கூடியது. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பார்த்த நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். இல்லை வெளிநாடுகள் தொடர்போடு ஏதாவது செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் செய்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கொள்ள முடியும். இந்த பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கனகச்சிதமான முன்னேற்றங்கள் இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் நம்பிக்கை பறக்குங்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஒரு கிரக சஞ்சாரம். 2ஆம் இடத்துல போய் சந்திரனும் சுக்கிரனும் ரொம்ப பிரமாதமாக, இனிமையாக, சந்தோஷமாக, அழகாக, லட்சணமாக, சுகவாசியாக, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக, இப்படியெல்லாம் வாழ்க்கை அது வாட்டில் போகுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தானே இருக்குது இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை பாதை இருப்பதை பார்க்கலாம். வேலைக்கு போகிற இடத்துல நேற்றுக்கு வரைக்கும் ஒரே அடி தடி பிரச்சனை, ஒரே பொல்லாப்பு, நம்ம என்ன செஞ்சாலும் மதிக்கிறானுங்களா, நம்ம சொல்கிறத கேட்குறானுங்களா, நமக்கு என்ன நடந்துட போகுது, இப்படியெல்லாம் நொந்து போயிருந்தவர்களுக்கு கூட இந்த வாரத்தில் அதற்கு தகுந்த மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு சரியான பாதை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கணும், ரொம்ப சவுண்டாக பேசுகிறத குறைச்சிக்கணும், ரொம்ப கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறது, நீங்கள் இருந்துக்கோங்க. அதான் மற்றவர்கள் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்பது நினைப்பது, இதெல்லாம் கூட அவ்வளவுக்கு சாதகமான விஷயமா இருக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 2வது சனி பகவான் ராசியில் வீற்றிருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டாயமாக அக்கறையாக இருந்துக்கோங்க. பிடிக்காத உணவு சாப்பிடாதீங்க, லேட் நைட் சாப்பிடாதீங்க, ஜீரணமாகிறதுல சிக்கலான விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. இந்த ஸ்கின் டிசீஸ் வர்றது,
ஸ்கின் அலர்ஜி வருது, சைனஸ் வருது, இப்படிப்பட்ட துன்பங்கள் கூட இந்த வாரத்தில் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ராசிநாதன் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கு ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்த இளம் பிள்ளைகள், தாய்மார்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மை அடைகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோலவே மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதார அபிவிருத்திகள், திடீர் பணவரவுகள், செய்தொழில் முன்னேற்றம், அபரிவிதமான லாபங்கள் இதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். கூடவே நல்ல புத்திசாலித்தனமாக நம்ம காரியம் பண்ணுறோங்கிற ஒரு தற்பெருமையோடு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதும், அதை மற்றவர்கள் பார்ப்பதும், பாராட்டுவதும், பெயர் புகழ் எடுப்பதும் கனகச்சிதமாக இருக்கிறத பார்க்கலாம். இளம் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் கொஞ்சம் அந்த பிள்ளைகள் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. 5ல் புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், தனித்த புதனாக இருக்கிறார், சற்று கவனம் கொள்ள வேண்டியது கட்டாயம். 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சம்பந்தப்படுவது என்பது சொத்துக்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை எப்படி தீர்த்துக்கணும், எங்கே யார்கிட்ட பேசி முடிவெடுக்கணுங்கிற மாதிரியான எல்லா சந்தர்ப்ப சூழலும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறத நீங்கள் பார்க்க முடியும். 6, 12ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பது என்பது அபரிமிதமான ஒரு சக்தி பிரவாகத்தை ஏற்படுத்தக்கூடியது. என்னால் முடியும், நான் செய்து விடுவேன், எனக்கு தெரியும், இது எனக்குத்தான் என்று முடிவு செய்து கொண்டு பாடுபட்டு உழைக்க தயாராகிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரம் எப்படி என்று பார்த்தோம். இதுபோல மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.